Dear people, we continue to see on the gifts of the Spirit for few weeks. சில வாரங்களாக நாம் தொடர்ந்து ஆவியின் வரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். So conclude it regarding that, I would like to speak on the topic counterfeit gifts today. இன்றைக்கு நான் அதனுடைய தொடர்ச்சியாக போலி வரங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக இருக்கிறேன். இந்த வரங்களை குறித்து ஏறக்குறைய 4 வாரங்களுக்கு மேலாக நான் பேசியிருக்கிறேன். So counterfeit gifts is prevalent among so-called Christians today. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த போலி வரங்கள் என்பது அதிகமாக காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. St. Paul, when he was speaking about the gifts in Romans 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே பவுல் இந்த வரங்களை குறித்து பேசும் பொழுது, in the beginning he starts with 12th chapter, the first verse, that we must offer ourselves as a living holy sacrifice. நாம் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பதே தேவனுக்கு உகந்த ஆராதனை என்பதை குறித்து முதலாவது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். The second thing that we saw is that we should not conform to the world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக as he speaks about the church, and every one of us is a part of the church as a member of a body. ஒரு சரீரத்தின் அவயவத்தை இங்கு ஆண்டவர் சொல்லி, அதைப்போல ஒரு சபையின் அங்கத்தன் என்பவன் சரீரத்தின் அவயமாக இருக்கிறான் என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே in order to benefit the church, the gifts are being given. He continues with this. ஆகவே சபையில் வரங்களானது சபைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவே 1 Corinthians 12th chapter he says, I don't want you to be ignorant of the gifts. ஆகவே வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக சொல்லிவிட்டு வரங்கள் என்பதை எவ்விதமாக பிரயோகிக்க வேண்டும், how should the gifts should be used, he continues to talk in Romans 12th chapter from 5th verse. அங்கே ரோமர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அவர் விதமாக பேசுகிறார். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். So we being many are one body in Christ, and every one members one of another. எப்படி ஒரு சரீரத்தில் ஒரு கை, ஒரு கால், ஒரு கண் இருக்கிறதோ அவ்விதமாக ஒரு சபையில் ஒவ்வொரு அங்கத்தினனும் ஒரு கையை போல, ஒரு காலை போல, ஒரு கண்ணை போல, ஒரு காதை போல, ஒரு வாயை போல செயல்படுகிறார். As a member he must be a person coordinated with the church. சபையோடு அவன் பொருந்தி கொள்ள வேண்டியவனாய் காணப்படுகிறான். If you are not fit in the church like a part of a body, you are dissociated.
and you are not truly part of a church as a member in the spirit. You may be physically present. சரீர பிரகாரமாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியில் ஒரு சரீரத்தோடு இணைந்த ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கையானது இருப்பது இல்லை. You must understand what I tell you. நான் சொல்கிறத விளங்கிக்கொள்ளணும். You may be physically present in the church. சரீரத்தில் நீ ஒரு சபையில் சரீரப்பரமாக இருக்கலாம், ஆவியில் நீ ஒரு சபையின் அவயவமாக இல்லாமல் இருக்கலாம், ஆவியில் இல்லாமல். There are so many people in our own church. பட் சபையில் இன்றைக்கு அநேக மக்களுக்கு they are physically present here, சரீர பிரகாரம் அவங்க எங்கே இருக்கிறாங்க, பட் spiritually in the spirit they are not part of the body, the church. அவர்கள் சரீரத்தில் சபையினுடைய ஒரு அவயவமாக இருப்பது இல்லை. Probably they may appear to be very religious, ரொம்ப பக்தியுள்ளவர்களைப் போல காணப்படலாம், but in the spirit they are dissociated people from the church. அவர்கள் சபையில் ஆவியில் இணைந்தவர்கள் அல்ல. It is not the membership that makes a person a part of a body or a part or a member of the church. Doesn't make him that he is a member of the church truly. ஒரு சபையினுடைய அங்கத்தினன் என்று சொல்லிக்கொள்ளலாம், உண்மையான அங்கத்தினா இல்லாமல் இருக்கலாம். ஆவியில் are you truly a member of the body of Christ? நீ ஆவியில் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்த ஒரு அவயவமாக இருக்கிறாயா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். This is very very important, dear friends. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Maybe 100 people may be in the church. சபையில் 100 பேர் இருக்கலாம். But don't think that all the 100 people will be a part of the church. சபையினுடைய அவயவமாக இருக்க மாட்டாங்க. Why? They are not the part of the body, the church, truly in the spirit. ஆவியில் அவர்கள் சபையோடு இணைந்த ஒரு அவயவமாக இருக்கிற நிலைப்பாடு அவர்களில் இருக்காது. They are dissociated people with the church. சபையிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டவர்கள் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறார்னா, சபையில் as you are a member of a church, ஒரு சபையினுடைய அவயவமாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி செய்யப்பட வேண்டும்? How should this gift be operated in the church? 6th verse, Romans 12:6. 5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்கிற ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். Having then gifts differing according to the grace that is given to us. Here he says, so being many are one body in Christ, he will have the spirit of understanding and the realization to know that I am part of the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அவயவமாக இருக்கின்ற ஒரு விளங்குதலும் அதனுடைய ஸ்லாக்கியத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். So not everyone who comes to the church are part of the body of the church. இப்போ சபைக்கு வர எல்லாரும் ஒரு சபையினுடைய சரீரமான அவயவத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது.
அடுத்த காரியம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது, the gifts should be used how. இந்த வரங்கள் எவ்விதமாக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். 6வது வசனத்தில், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தையுடவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா சொல்ல கடவுள். There is a regular principle in the operation of the Spirit, the gifts of God. தேவனுடைய இந்த வரங்களின் செயல்பாடுகளில் செயல்படுகிற ஒரு சூத்திரம் உண்டு. There is a principle of faith according to the proportion of the faith. So there is a definite purpose and goal in the gifts are being used for the edification of the church. சபையினுடைய அந்த வளர்ச்சிக்காக, உடைய பிரயோஜனத்துக்காக இந்த வரங்கள் என்பது தெளிவான குறிக்கோளோடும் நோக்கத்தோடும் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. Today I said that we are going to deal with the counterfeit gifts. போலி வரங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லப்படியாக விரும்புகிறேன். So many gifts are there. பல வரங்கள். ஏன் அங்கே நீங்கள் பார்க்க, முதலாளியாவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். Even he should be careful. That is also a gift. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். Even being merciful to also is a gift. Everything is needed for the edification of the church. ஒவ்வொரு வரமும் சபையினுடைய பிரயோஜனத்துக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியமானதாக இருக்கிறது, மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆக இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தில் today among Christians, கிறிஸ்தவர்கள் மத்தியில் முக்கியமாக கருதப்படுகிற வரங்கள் என்னென்ன? What are the important gifts which are being considered as very important today? Working miracles, அற்புதங்களை செய்கிற வரம். ஹீலிங், சுகமாக்கிறது. ப்ராஃபஸி, தீர்க்கதரிசனம் உரைத்தல். Combined gift with gifts without interpretation. மொழிபெயர்ப்பில்லாத, மொழிபெயர்க்கப்படாத அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிற இந்த காரியம். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், சொல்லப்போனால் இது அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு மொழி என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு many people are delighted by the miracles and there is a seeking in them for miracles, prophecy and healing. இன்னைக்கு நிறைய சபையில் என்ன தெரியுங்களா, இதை தான் தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? அற்புதம் நடக்கணும், சுகமடையணும், தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட வேண்டும். Unfortunately, 99% of the churches are having counterfeit gifts today. துரதிர்ஷ்டவசமாக 99% சபைகளில் போலி வரங்கள் செயல்படுவதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த போலி வரங்கள் என்று சொல்லப்படும் பொழுது வரங்களைப் போலவே காணப்படும். It's just like true gifts. என்ன கேட்டால், ஆண்டவராக இயேசு எச்சரிக்கிறார். Jesus warned in Matthew 24:24, 24 மத்தேயில இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். For there shall arise false Christs, false prophets, so-called false teachers, false pastors, shall show great signs and wonders.
பார்த்தீங்களா? பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள். in so much that if it were possible they shall deceive the very elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அளவில் இவ்விதமான காரியங்கள் நடைபெறும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். even in 1 John 4:1, 1 ராஜாக்கள் 4:1 என்ன நம்ம பார்க்கிறோம்? இங்கேயும் யோவான் எச்சரிக்கிறார். he warns people. 1 John 4:1, beloved, believe not every spirit, but try the spirits whether they are of God, because many false prophets are gone out into the world. அவர் அப்பவே சொல்றார், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். You must know whether it is of God or counterfeit. நீங்க இதை சோதித்து அறிய வேண்டும். Dear people, a spiritual man can discern the spirits, whether it operates in a person. ஒரு மனிதனில் கிரியை செய்கிறதோ என்னவோ, ஒரு ஆவிக்குரிய மனிதன் சரியாய் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுவான். I would like to put forth an example. ஒரு உதாரணத்தை நான் காமிக்க விரும்புகிறேன். Today many people, suppose if somebody does a miracle, ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிட்டா உடனே many people try to follow them. அநேகர் அவர்களை பின்பற்ற பார்க்குறாங்க. And they accept whatever they do, they are ready to accept it. அவங்க எதை செய்தாலும் சரி இதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்க. But is it right? சரியானதா? Never. You must, if you are a spiritual person, நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருப்பாயானால், you could understand whether it comes from the Lord or from the evil one. இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா, இது பொல்லாங்கானத்து வருகிறதா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Just for example, Matthew 16, மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு வாங்க. You see, here I would like to narrate the incident. இந்த நிகழ்ச்சி உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். When Jesus came into the coast of Caesarea Philippi, he asked his disciples, saying, whom do men say that I the Son of Man am? பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். So everybody was telling. And they said, some say that thou art John the Baptist, some say Elias, and others Jeremias or one of the prophets. So many people are telling. So Jesus asked, he saith unto them, but whom saith ye that I am? அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். And Simon Peter answered, said, thou art the Christ, the Son of the living God. A tremendous revelation. ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடுங்க இது. It's not an easy revelation. Even Jesus appreciated very much. இயேசுவே இதை ஆச்சரியமாக பேசுகிறார். 17th verse, and Jesus answered and said unto him, blessed art thou, Simon Bar-Jonah, for flesh and blood hath not revealed it unto thee,
But my Father which is in heaven, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். You are blessed. So blessed, O man, Simon. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. I will build upon the statement which you said, Peter. It is not Peter, பேதுருவின் பேரில் அல்ல, நீ சொன்ன அந்த வார்த்தையின் பேரில். The statement that you made, such a great statement it is. அவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு இது. அப்பதான் சொன்னாரு, for the church. It is not for an individual. It is not for an individual. It's for the church. The authority of the church God speaks about here. பரலோகத்தின் திறவுகோல்கள் நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். The great authority is given to the church of God. And I will give unto thee the keys of the kingdom of heaven. Dear people, the authority of the church is so great. Are you a member of the church in the spirit? சபையினுடைய அங்கத்துவமாக நீ ஆவியில் இருக்கிறையா? That's very important. Then you are part of the church. அவ சபையினுடைய அவயமாக இருக்கிறாய். And whatsoever thou shalt bind on the earth shall be bound in heaven, and whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. What a great statement it is. என்ன ஒரு காரியத்தை அவர் சொல்றார் through Peter. Jesus talks about his sufferings afterwards. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து அப்ப பேசுறார். 21 From that time forth began Jesus to show unto his disciples how that he must go into Jerusalem and suffer many things of the elders and chief priests and scribes, and be killed and be raised again the third day. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். When Jesus talked about the cross and the sufferings, சிலுவை குறித்தும் பாடுகளை குறித்தும் இயேசு பேசின உடனே 22nd verse, the same Peter, அதே பேதுரு, அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கி. He rebuked Jesus. இயேசுவையே கடிந்து கொள்ளுகிறான். Then Peter took him and began to rebuke him, saying, Be it far from thee, Lord, this shall not be unto thee. இது உமக்கு நேரிடுவதில்லை, கடிந்து கொள்ளுகிறான். உடனே இயேசு என்ன பண்றாரு? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, பேதுரு நீ இப்படி பேசாதன்னு சொன்னாரு. பீட்டர், யூ ஷுட் நாட் டாக் லைக் தட் சொன்னாரு. சாத்தானே, he turned and said unto Peter, Get thee behind me, Satan. Sometimes even when you speak with the people, மக்களோடு பேசும் பொழுது கூட, they will be like speaking so great, பெருசா பேசுவாங்க. இப்போ திடீர்னு they will reveal they are
really under the influence of the Satan. சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துவாங்க. You must know and understand and have this discernment of the Spirit. பிசாசு அந்த ஆவியோடு பேசுகிறாங்கன்னு விளங்கி கொள்ளணுங்க. Jesus said, "Get thee behind me, Satan." சாத்தானை அப்பால the same man who revealed a great truth, ஒரு பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவன் இங்கே சாத்தானுடைய தூதனாகவே இருக்கிறான். He is an agent of devil, an instrument of the devil. So dear people, you must discern. Sometimes சில வீடுகளில் சண்டை வரும்போது, கணவன் மனைவி சண்டை வரும்போது கூட the devil may speak through the lady or through the men. அப்போ என்ன சண்டை திரும்ப போட்டு வாய் சண்டையாகி குவாரல் அப்புறம் இன்னும் அதிகமாக போகும். It will lead us to a greater. If you understand that your spirit, your wife is now talking as an agent of devil, பிசாசனுடைய தூதனாக உன் மனைவி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா கணவன் கீப் குவைட். அந்த நேரத்தில் போய் சாத்தானே அப்பாலே போனா உன்ன பி கேர்ஃபுல். ஏன்னு கேட்டால் எந்த அளவுக்கு போகணும்னு கூட சொல்ல முடியாது. we don't know how far it could go. திடீர்னு முடிய பிடிச்சா நீ என்ன பண்ணுவ? Dear people, it is not a joke. Some ladies look like angels and behave like devils. தேவ தூதர் அப்படியே பார்த்தா தேவ தூதர்கள்மா இருப்பாங்க. அவங்க பேச்சு நடத்தையும் தான் ஓஹோ இது தேவ தூதன் இல்லை, இது பிசாசின் தூதன். நாட் ஓன்லி ஃபார் லேடிஸ், ஈவன் ஃபார் ஜென்ஸ் த சேம். ஆண்களுக்கும் அதே தான். ஸோ யூ ஷுட் நெவர் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. உன்னுடைய சத்துவத்தை வீணாக்கக்கூடாது. when you discern the spirit behind this, அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவியை சரியாக விளங்கி கொள்ளும் பொழுது you will never waste your spiritual energy. உன்னுடைய ஆவிக்குரிய சத்துவத்தை நீ வீணடிக்க மாட்ட. I tell you truly, in many houses quarrel between husband and wife is between the devil and the person concerned. நிறைய வீடுகளில் பிசாசு கணவன் மனைவி சண்டையில் பிசாசு நடுவில் இருந்து பணி செய்கிறான். It's not a joke. Dear people, the devil can use any person as an instrument. ஒரு கருவியாக பிசாசு யாரவன் உபயோகப்படுத்தலாம். But these days people, suppose if God does some great miracles, யாராவது ஒரு அற்புதம் செஞ்சிட்டா whatever he does is right. அவர் என்ன செஞ்சாலும் சரி சரி. Dear people, he may be like an angel of God. ஒரு தேவ தூதனை போல அந்த மனுஷன் காணப்படலாம். பட் he may behave like a devil. பிசாசை போல அந்த மனிதன் செயல்படலாம். Unless you have the spiritual discernment, ஆவிக்குரிய அந்த பகுத்தறிகிற அந்த தன்மை உடைய வாழ்க்கையில் இல்லைன்னா you will be in the trap of such people. அந்த மாதிரி மக்களுடைய பிடியில் மாட்டவர். டுடே many people are in the trap of such people. இன்றைக்கு அநேக மக்கள் அவ்விதமான போலி ஊழியர்கள் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எதெடுத்தாலும் பிசாசு பிசாசு. ஈவன் அஃப்கோர்ஸ் I don't say not all devil. The fallen nature of man, விழுந்து போன மனுஷன் சுபாவம், அந்த சுபாவத்தை தூண்டி தான் பிசாசு வேலை செய்வானுங்க. இட் இஸ் நாட் த டைரக்ட் அட்டாக் ஆஃப் த டெவல். நேரடியாக பிசாசு செயல்படுகிறது அல்ல. மனிதனுடைய விழுந்து போன சுபாவத்தை தூண்டி தான் பிசாசு எப்பவுமே செயல்படுவான். பிவேர். பேதர் என்ன சொல்றான்? சிலுவை இல்லாத கிறிஸ்தவம். ஆண்டவரே உமக்கு போய் இந்த பாடா? Is it that you have to go through these trials? Never. See, the nature of loving comforts, a Christian life without the cross is being exhibited, and the devil prompts such nature in him.
அந்த சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவ தன்மையை அவனுக்குள்ளாக பிசாசு தூண்டி விடுகிறான். ஸோ ஈவன் எமங் பீப்புள் டு பீப்புள் தேர் ஆர் வேரியேஷன்ஸ். ஜனங்கள் மத்தியில் ஜனங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். சில பீப்புள் த டிப்ராவிட்டி இஸ் ஸோ டெரிபிள், அவளை விழுந்து போன தன்மை மிக பயங்கரமாக இருக்கும். டெவில் வில் attack them very quickly and they will bring forth their emotion very quickly. சிலருடைய அந்த இயற்கையான அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அந்த தன்மையை பிசாசு சீக்கிரம் தூண்டி இந்த உணர்ச்சி வசப்பாடுகளை சீக்கிரமாக வெளிப்படுத்திடுவோம். Some people they may have a control because of their nature even in that. அவங்களுடைய சுபாவம் சில சமயம் கட்டுப்பாடாக இருக்கும் பொழுது சில கட்டுப்பாடாக இருப்பார். But a spiritual man will understand this is of the devil. இது பிசாசுடைய காரியம். I can't waste my energy. என்னுடைய பலனை வீணடிக்க மாட்டேன். Some people they will be quarreling each other, talking, quarreling, பேசி. How much you will be affected emotionally. நீ உணர்வு பூர்வமாக எவ்வளோ பாதிக்கப்படுவ. தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய வரும். So many words will come. சொல்லக்கூடாத வார்த்தைகள் வரும். All the words which are not to be expressed. So you are affected. நீ அதனால் பாதிக்கப்படுகிற. Your wife or husband is being affected. So a spiritual discerning person should be very careful in discerning things. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை சரியாய் பகுத்தறிகிறவனாய் காணப்படுவான். So the spiritual gifts also are being distributed in such a way that God is using it for the edification of the church. சபையினுடைய அந்த பிரயோஜனத்துக்காகவே தேவன் இவைகளை செய்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 Corinthians 12, I would like to bring forth few points about the gifts in the spiritual aspect. ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாட்டில் வரங்களை குறித்த சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். After that I will tell you how the spirits, the gifts should be placed in the operation of them. அவைகளுடைய செயல்பாட்டில் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். In 1 Corinthians 12 he says you should not be ignorant of their gifts. The gifts are, இந்த வரங்கள் என்பது is related with God's grace. கிருபையின் அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிறது, தகுதியின் அடிப்படையில் இல்லை. It is not according to the ability. It's based on grace. அதாவது இது கிருபையின் அடிப்படையில். For a person who is not fit enough, it's pleased God to give such gifts to him. ஆண்டவர் அவ்விதமான வரங்களை கிருபையின் அடிப்படையில் கொடுக்கிறார். You just see Ephesians, எபேசியருக்கு எழுதின நிருபம், or else Romans 12:6. We will come to Romans 12:6. Romans 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவனானபடியினாலே. Today people are boasting about gifts. வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். I have been explaining to you that the gifts are being used by the false teachers of Christianity today to attract people towards them. இன்றைய காலங்களில் போலி தவறான போதகர்கள் வரங்களை கொண்டு தங்கள் பக்கமாக மக்களை இழுக்கிறார்கள். But truly speaking, gifts are given based on the grace. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே 12:6 ரோமன்ஸ், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவனானபடியினாலே, having then gifts differing according to the grace. So nobody is
eligible or entitled to boast about the gifts which God has given to them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை குறித்து அவர்கள் எந்த விதத்திலும் மேன்மை பாராட்ட கூடாது, மேன்மை பாராட்டுவது தவறு. So nobody, it's based on a gift, is based on grace. So when God gives the gift, ஒரு தாளந்தை உனக்கு கொடுத்திருப்பாரானா, you must handle it with fear and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு அது கையாளப்பட வேண்டியது. Because it is being given by God by His grace. உடைய கிருபையின் அடிப்படையில் இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even in the 6th verse he emphasized the same thing. அதான் நமக்கு அருள அந்த இதை பார்க்குறோம். Even Ephesians 4th verse 4th chapter, எபேசியர் 4 தான் அதான் பார்க்க 7வது வசனத்தில் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். So it's based on grace. அவை கிருபை என்பது சபையினுடைய நலனுக்காக கொடுக்கப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதை தாழ்மையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயோகிக்கப்படும்படியாக கொடுக்கப்படுகிறது. Suppose God is giving the preaching gift, பிரசங்கிக்கிற வரத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருப்பாரானா, a preacher can testify so many times, hundreds of times, how the Spirit of God speaks to him. When he preaches the word of God, he reveals some deeper truths to him so that he could express it. That would not have been prepared earlier. சில சமயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணும் பொழுதே தேவன் சில சத்தியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவைகள் ஏற்கனவே அவனால் ஆயத்தப்பட்டதாக இருக்காது. But God speaks to him. The Spirit of God speaks to him through him. When he speaks, God reveals his deeper truths through him. அவன் மூலமாக ஆழமான சில சத்தியங்களை தேவன் தமது ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்துகிறார். This is a privilege of being a preacher. ஒரு பிரசங்கியனுடைய ஸ்லாக்கியம் அது. I could testify thousands, hundreds of times how God really spoke to me. Many times ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பேசியிருக்க என்பதை குறித்து நான் அநேக முறை சாட்சியோடு சொல்ல முடியும். I could say many times after preaching, பிரசங்கம் பண்ணமில்லை, whether anybody be blessed by this message today, இந்த செய்தியினால் இன்றைக்கு யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ தெரியாது. பட் God blessed my soul abundantly today by this preaching of God's word today. தேவன் இன்றைக்கு பேசின இந்த சத்தியத்தின் மூலமாக என்னுடைய ஆத்மாவை போஷித்தார். He fed my soul. How many times I could testify, சொல்ல முடியும். For the whole week the thought will never depart from me. அந்த முழு வாரம் அந்த சத்தியமாக என்னை விட்டு போகாது. And the second thing, gifts is based on grace, and all the gifts should edify a person and the church. Some of the gifts prominently you could see, அதாவது சில தாளந்துகளை அது நீங்கள் வெளியரங்கமாக பார்க்க முடியும். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, பிரசங்கிக்கிற தாளந்து, edifying the preacher, பிரசங்கிய அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. The church is being edified. சபை அதனால பிரயோஜனப்படுகிறது. So today's churches, இன்னைக்கு சபைகளில் how people boast, பெருமை பாராட்டுகிற, I have the gift of this, இந்த தாளந்து. Some people if have the talent of singing,
பாடுகிற வரம் இருந்ததுன்னா they worship, they call it worship, ஆராதனன். It's a counterfeit, dear friends. இது போலி ஆராதனை. Spirit of God is not in that. ஆவியானவர் அங்கே இல்லை. When the Spirit of God is there, will be humility, தாழ்மை இருக்கும். Ephesians 4th chapter, again when we continue with that, ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா. 9th verse 10, இறங்கினவரே எல்லாற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எதுக்காக? that we may, for the perfecting of the saints, gifts should be the one which should be used for the perfecting of the saints. அங்கே அவர்கள் குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். So today's so-called gifts in the churches are all counterfeits. இதை நீங்கள் பார்க்க முடியறது இல்லையே. When you could not see what the Bible says, it's a counterfeit, போலி. You must be edified for the work of the ministry, for the edifying of the body of Christ. சிலரை அப்போஸ்தலராகவும், சில தீர்க்கதரிசியாகவும், சில சுவிசேஷகராகவும், சில மேய்ப்பராகவும் போதனை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, you will be strong, growing in the knowledge of the truth. சத்தியத்தை அறிகிற அறிவில் நீ வளர்ச்சி அடைந்த நிலையில் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரும்படி, edifying and there is growth. So any gift which will never bring out a spiritual maturity and edifying of the church, ஒரு சபையினுடைய சரியான பக்தி விருத்திக்கும் ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய மனிதனுடைய வளர்ச்சிக்கும் ஏதுவாக இல்லாத எந்த ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது இஸ் a counterfeit. இஸ் a counterfeit. இன்னைக்கு சபைகளில் அதான் நம்ம பார்க்குறோம், போலி வரங்கள். People, so many things they do this, அதை இதை செய்யறாங்க. But their life speaks of not being mature in Christ. கிறிஸ்துவில் முதியவர்களாய் பார்க்க முடியல. When they talk, they show forth the ignorance. Like Peter, he expressed himself as an instrument of the devil. பிசாசுடைய அந்த கருவியை போல் அவன் வெளிப்படுத்தப்படுகிறான். Dear people, today most of the churches all are being under the operation of counterfeit gifts. இன்னைக்கு so many Pentecostal churches, அன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகள், so many churches where the gifts are being really rather magnified. இந்த வரங்கள் எல்லாம் அது எங்கெங்கே உயர்த்தப்படுகிறதோ. If you see the டிவியில் பார்த்து all the preachers, they exhibit all these so-called gift of miracles, அற்புதங்களின் வரம், gift of healing and gift of prophecies. இந்த தீர்க்க தரிசனம். So where is this gift brings humbling of the soul, both in the church and in the preacher. சபையிலும் ஒரு பிரசங்கியின் வாழ்க்கையிலும் அந்த வரம் தாழ்மையை கொடுக்கிறதா?
Is there a spirit of repentance when the word of God is being preached? And does it penetrate and pricks the hearts of people? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய இருதயம் குத்தப்படுகிறதா? Is there true repentance? உண்மையான மனம் திரும்புதலை அது கொண்டு வருகிறதா? I tell you, the Spirit of God, when works in the gifts, I tell you, it will bring forth the humility, the edification, the growth of the soul, and a true repentance of the soul. How it brings the edification and the பிரயோஜனம் எப்படி கொண்டு வருது? All the things which are not being useful is being removed. எல்லாம் நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். So above all, சத்தியத்தை கை கொள்ளுகிற, this is the most important. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. Dear people, all the gifts should lead us to discern the spirits and to make us humble and to grow in the knowledge of the truth and in edifying us and in growing in the spiritual aspect. As a church, ஒரு சபையா வளருகிற வளர்ச்சியிலும். Today mainly some of the gifts I already last week I took. சில வரங்களை ஆண்டவர் இந்த இடத்துல உபயோகப்படுத்துறதில்ல. I already last time I expressed. நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கிவிடும். When the perfect one comes, the imperfect will be removed. ஆகவே இன்றைக்கு அந்நிய பாஷை இல்லை. No, it is a counterfeit. Anybody who talks so-called tongues is a counterfeit, or அது போலி வரமா இருக்கலாம், அல்லது அவங்க ஏமாத்துறதா இருக்கலாம். Today I already, God can do great miracles, பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் like apostles, today no healing by a man, ஒரு மனுஷனால அங்கே சுகமாகிற காரியம் இல்லை. அதனால தான் நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணுறதில்ல. we pray but God hears. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்குறார். gift of prophecy, தீர்க்க தரிசனம், not directly but when I preach. சில சமயத்தில் சிலர் வந்து சொல்கிறாங்க, I was thinking this but today God spoke to me very clearly. இதை பற்றி நான் யோசிச்சுட்டே வந்தேன், பரிசுத்த ஆவியான என்னை தெளிவாக பேசினார். How is it? இது எப்படி? It is the Spirit of God. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். Dear people, so we should be very careful. ஜாக்கிரதையாக இருக்கணும். And we must discern the spirits. ஆவியை பகுத்தறியும். Then I tell you, we will be growing in the spiritual life and we will be edifying. Unwanted wastage of energies will be removed. தேவையில்லாத சத்துவம் நம்ம விட்டு நீங்கி போகும். We will be people who are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மே துதிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க உதவி செய்தேன். மனிதர்களை மேன்மை பாராட்டுகிற இந்த உலகம் இன்றைக்கு பேதுரு தெய்வகுமாரன் என்று சொன்னான். ஆனால் அதே பேதுரு சாத்தானுடைய காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு மனிதர்களை மேன்மை பாராட்டுகிற பலவிதமான மக்களின் பின்பற்றுதல் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. ஆவியானவரை நீர் உணர்த்துவியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com. davidelango100@gmail.com. Thank you very much.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.